உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ பேசினா தாண்டா அவ கண்ணு திறப்பா. உன்னோட தங்கச்சிங்க பேசினா சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா உன்னோட குரல் தாண்டா அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். சண்முகம், தப்பு நடக்கிறது சாதாரணம். அது தப்புன்னு தெரியும் போதே திருத்திக்கிறதாப்பா புத்திசாலித்தனம். உன் தங்கச்சி கிட்ட நீ பேசினா தானப்பா கண்ணு முழிப்பா. போ சண்முகம், போய் பேசு சண்முகம். நீ போய் பேசலையா? நான் போய் என்னத்த எப்படி அவன் நிலைமையில கிடக்கத்தை பாக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. நான் போய் என்னத்துல பேசுவேன்? சண்முகம், தங்கச்சிங்க மேல அவ பாசம்தான் வச்சிருக்கா. ஆனா ஓ மேலதான் அவ உசிரியே வச்சிருக்கா. உன் குரலை கேட்டா நிச்சயம் அவ கண்ணை முழிச்சிருவா. எனக்கு நம்பிக்கை இல்லைல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு டாக்டரா சொல்றேன். அவளோட மூளை கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கு. இப்ப அவ உயிரோட இருக்கணும்னா அவ உடனே கண் முழிச்சே ஆகணும். ரத்னா கூட பழகுற ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், ப்ளீஸ். நீ பேசினா உன்னோட குரலை கேட்டா அவ நிச்சயமா எந்திரிச்சு உட்கார்ந்துருவா. சண்முகம், அண்ணி, மைனி சொன்னது சரியா தானே இருக்கும். நீ போய் பேசி பாருனே. ஆமா சண்முகம், டாக்டர் அம்மா இம்புட்டு சொல்லுதில்ல. போ சண்முகம், போய் ஒரு வாட்டி பேசல. இங்க பாரு, நீ ரொம்ப பேச வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் பேசு. ஆனா நீ பேச போற அந்த 10 நிமிஷம் தான் அவளை உனக்கு கொடுக்க போது. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. நீ பேசு. உங்க அண்ணன் வந்திருக்கான் பாரு. அக்கா, அக்காட்ட சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்க, பேச சொல்லுங்க. கேம்ல இலை அண்ணன் மேல உனக்கு அப்படி என்னல கோபம்? எம்பிட்டு கோபமா இருந்தாலும் அண்ணன் கிட்ட வந்து கேப்பல்ல, சரி தப்பு நியாயம் எல்லாம் பேசுவல்ல. இப்ப ஏன்ல பேசல? அண்ணனை வந்து ஏன் நீ கேட்கல? உனக்குதான் எல்லா உரிமையும் இருக்குல்ல. நான் செஞ்சது தப்புண்டா என் கணத்திலே வந்து அரைஞ்சிருக்கலாம்ல. நீதான் வாத்தியாரமா வாச்ச, என்னை அடிச்சு திருத்தி இருக்கலாம்ல. என்னை அடிச்சிருக்கலாம்ல.
ஏலே, எதுக்குல எதுக்கு எங்க அம்புட்டு பெரிய அம்மாவோட விட்டு போனோம்னு நினைக்க? உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? சரியில்ல, நான் செஞ்சது தப்புதான்ல, செஞ்சது தப்புதான். அன்னைக்கு உனக்கு தீபாவளி சீரு கொண்டு வரும்போதே உன் முகத்தை பார்த்து சரியில்லைன்ற உடனே அப்படியே கையோட உன்னைய கொண்டு வந்திருந்திருக்கல. உன் பேச்சே சரியில்லையேன்னு உன்கிட்ட சொன்ன. அதை வச்சே நான் உன்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும். அதுவா எல்லாம் சரியாயிடும் நினைச்ச பாரு, முட்டா போயில. உன்னை சரியா கவனிக்காம விட்டுவிட்டோம்ல, அதுக்காக எனக்கு இம்புட்டு பெரிய தண்டனை கொடுப்பியால? இந்த அண்ணனுக்கு இம்புட்டு பெரிய தண்டனை கொடுப்பியா? வெளியூர் போறப்பெல்லாம் பிள்ளைங்களெல்லாம் தனியா விட்டு போறமேன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்னையதான் கேட்பாளுவ, அப்பனை கேட்கவே மாட்டாளுவ. அப்பெல்லாம் எனக்கு எப்படிடா போறதுன்னு யோசனையா இருக்கும்போது நீ வாசல் வரைக்கும் தனியா வந்தியா? அண்ணே, நீ தைரியமா போன, இவளுகளை நான் பாத்துக்கிட்டேன்னு தைரியம் சொல்லுவியே. இப்ப எப்படி எங்களெல்லாம் விட்டு போறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? இவளுகளை நீ யார் பாத்துக்கிடுவா? சொல்லல. ஏம்ல, சத்தியமா சொல்லுதம்ல, இனி இந்த தப்பு நான் செய்ய மாட்டோம்ல. எந்திரிச்சு வந்துடல, எங்களை விட்டு போயிடாதல. ஏலே, அம்மா மேல சத்தியமா சொல்லுதம்ல. ஏலே, நீயும் போயிட்டீன்னா நாங்களும் அனாதை ஆயிடுவோம்ல. எங்களெல்லாம் அழ விட்டு போறதுக்கு உனக்கு மனசு வருமா? சொல்லல. நீ போயிட்டீன்னா நாங்களாம் நிம்மதியா வாழ்ந்துடுவோமா? ஏலே, உன் கனவு என்னல? அந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து நடத்தணும் தானே உன் கனவு? ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லா பாடம் சொல்லி கொடுத்து அவங்கள பெரிய ஆகணும்ன்றது தானே உன் கனவு? இப்ப அம்பட்டு பிள்ளைங்களோட கனவையும் உதறி நீ மட்டும் போன என்னல நியாயம்? அவளுக்கு யாருல வழிகாட்டுவா? சொல்லல. எத்தனை ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.